ஹாய் ஹலோ வெல்கம் டு ரஃபி தியேட்டர். நான் உங்க ரஃபி. இன்னைக்கு திரை விமர்சன நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போற படம் ஜிஎன் கிருஷ்ணகுமார் இயக்கத்துல ஆர்யா, நிக்கிலா விமல், ரெஜினா கெசன்ட்ரா, சுனில் இவங்க நடிப்புல வெளிவந்திருக்க படம் தான் அனந்தன் காடு. இந்த படத்தோட கதையை பத்தி பார்த்தோம்னா 90 காலகட்டத்துல யாழ்ப்பாணத்துல அமைதியா வாழ்ந்திருந்த தமிழர் குடியிருப்புல நள்ளிரவுல இளைஞர் ராணுவம் அட்டாக் பண்ணுது. அப்ப பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் கொல்லப்படுறாங்க. அதுல ஆர்யாவுடைய அப்பா இறந்துறாரு, அம்மா இறந்துறாங்க, தங்கச்சி இறந்தாங்க. யாருமே இல்லாத அனாதையா அங்கிருந்து போட்டு மூலமா இந்தியா வந்துடுறாரு, கேரளா வந்துடுறாரு. கேரளாவில் வந்தவருக்கு ஒரு 4 பேர் சேர்ந்த குழு அவருக்கு அடைக்கலம் கொடுக்குது. அவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா சிஎம் உடைய கூலிப்படை. சிஎம்லாம் யாராருக்கெல்லாம் பிடிக்கலையோ அவங்கள அப்புறம் போட்டு தள்ளுற ஒரு கூலிப்படையில இணைஞ்சிறாரு. அந்த கூலிப்படையை நம்மளை ஒரு நாளைக்கு காட்டி கொடுத்துன்னு சொல்லிட்டு கூலிப்படையவே சிஎம் கொள்ள நினைக்கிறாரு. அதுக்குள்ள ஆர்யா வேற இருக்காரு. கூலிப்படையில உள்ள எல்லாரும் என்னானாங்க, கூலிப்படையெல்லாம் அழிச்சிட்டாங்களா, சிஎம் என்னானாரு, இதை சொல்றதாங்க இந்த படத்தோடைய கதை. படத்தோட ஹீரோ ஆர்யா. சொல்லவே தேவையில்லை, அவரை பத்தி நம்ம டிஃபைன் பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அளப்பறையான நடிப்புங்க, அமைதியான நடிப்பு. யாழ்ப்பாணத்துல அவர் பட்ட வேதனைகளெல்லாம் அவர் சொல்லும் போது உண்மையிலேயே ரொம்ப உணர்ச்சி பூர்வமா இருக்கு, கூஸ் பம்பா இருக்கு. அது தமிழருக்கு உள்ள ரத்தம். நீ தமிழனா, நீ தமிழனா, நீ துரோகிடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீன் வரும். அந்த சீன்லாம் ஆர்யா வெட்டிச்சு செதறிவாப்புல. ஸோ அந்த அளவுக்கு செம்ம பெர்ஃபார்மர், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆர்யா இந்த படத்துல ரொம்ப இன்வால்வ் ஆகி சூப்பரா நடிச்சிருக்காரு. எந்த வித பதட்டமும் இல்லை. கண்கள்ல கோபம், விரி எல்லாத்தையும் மனசுல அடக்கி வச்சுட்டு கேரளால அவர் இறங்கும் போது அப்படி ஒரு உணர்ச்சி பூர்வமா இருந்துச்சு. செம்மையா நடிச்சிருக்காரு ஆர்யா. நிக்கிலா விமல் வந்தேன் போனேங்கிற ஒரு கேரக்டர் தான் நிக்கிலா விமலுக்கு. பெருசா ஒண்ணும் இல்லை. அடியார் கூட்டத்தில் உள்ள ஒருத்தர் நிக்கிலா விமலை லவ் பண்றான். ஸோ அதுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த நிக்கிலா விமல் கேரக்டர் ஏதோ போனோம் ஒரு ஆர்டிஸ்ட் வேண்மேன் போட்டது மாதிரி இருக்குது நிக்கிலா விமலுடைய ரோல். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா படத்தோடைய செகண்ட் ஹீரோன்னு சொல்லலாம் இந்திரன்ஸ். என்னன்னு தெரியல, அவருடைய நடிப்புல வர வர ரொம்ப மெருகேறிக்கிட்டே இருக்குது. தமிழ் மக்களுக்கு பிடிச்சமான ஒரு நடிகரா வந்துட்டாரோ என்னமோ தெரியல. செம்மையான ஒரு ரோல் இந்திரன்ஸ் இந்த படத்துலயோ செம்மையான ரோல் பண்ணியிருக்காப்ல. அதுல எந்த சந்தேகமே இல்லை. நீங்க படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்திரன்ஸ் கலக்கல் தான் எப்பவுமே. இதுக்கு முன்னாடி வந்த கருப்புலையும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய முத்திரையை பதிச்சிருப்பாரு. இந்த படத்துலயும் தன்னுடைய முத்திரையை பதிச்சுட்டாருன்னு சொல்ல முடியும் இந்திரன்ஸ். சுனில் வழக்கமா அந்த 6 அடி உயரத்துல அவருடைய பயங்கரமான உடம்புக்கும் அந்த இன்ஸ்பெக்டர் கேரக்டருக்கும் ரொம்ப ஆப்டா இருந்தாரு. அவர் ஒரு கரப்ஷன் போலீஸ். ஸோ அதனால அவருடைய ரோலை ரொம்ப நல்லா பண்ணப்பல. இந்த படத்துல சுனில் ரொம்ப அட்டகாசம் பண்ணிட்டான்னு சொல்ல முடியும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் சுனில் ஒரு அருமையான ஒரு நெகட்டிவ் ரோலை நம்ம பாக்குற மாதிரி இருந்துச்சு. சூப்பரா பண்ணியிருந்தாருங்க. அவருடைய கேரக்டர் நம்மளுக்கு விருப்பத்துற மாதிரி இருக்கும். சில சமயங்கள்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க சுனில். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சாந்தி பாலச்சந்திரன் செம்ம ரோல் பண்ணியிருக்காங்க. ஒரு அருமையான ஒரு ஸ்லேவ், அடிமையான ஒரு ரோலு. அந்த அடிமையை சுனில் எப்படி யூஸ் பண்றாப்லன்னு சொல்றத ரொம்ப யதார்த்தமா பண்ணாங்க. இதெல்லாம் அந்த காலத்துல நடந்துகிட்டு இருக்க ஒரு விஷயத்த பண்றதுனால சாந்தி பாலச்சந்திரன் வாழ்ந்திருக்காங்க. அந்த ரோல் அவங்களுக்கு ரொம்ப ஆப்டா இருந்துச்சு. ஒரு சீன்லாம் நம்மளை அப்படியே நெஞ்சு பொறுக்கிறோம். நம்மளே கோவத்துல இருந்துச்சு போய் அவனை வெட்டிடலாமான்னு சொல்ற அளவுக்கு அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. உண்மையிலே சொல்றேன், இந்த படத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ரோலை சாந்தி பாலச்சந்திரன் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே அவங்க இந்த படத்துல கண்டிப்பா ஒரு பாராட்டு கிடைக்கும் அவருக்கு. சாந்தி பாலச்சந்திரன் இந்த படத்துல பேசப்படக்கூடிய ஒரு நபர் தான். அதுக்கடுத்து வில்லன் விஜயராகவன். அந்த காலத்துல நடிக்கிறாப்புலங்க விஜயராகவன். செம்ம ஆக்டிங், ஒரு சிஎம் ரோலு ரொம்ப யதார்த்தமா பண்ணியிருக்காப்புல. ஒரு தியேட்டர்ல வச்சு ரெஜினா கெசன்ட்ரா அவங்கள ஒரு அறைவாங்க. அந்த இடத்துல எல்லாமே தியேட்டரே பின்ட்ராப் சைலண்ட் ஆயிரும். ஏன்னா அந்த அளவுக்கு அவருடைய பெர்ஃபார்மன்ஸ். அடியை வாங்கிட்டு அப்படியே நிப்பாப்புல, பின்னாடி அடிச்சவங்க நிப்பாங்க. அப்படியே நம்ம ஸ்கிரீனை பார்த்துட்டு ஒரு மாதிரியான ஒரு முகப்பாவனை செய்வாரு, ஒரு ரியாக்ஷன் பண்ணுவார் பாருங்க. அந்த இடத்துல பின்னிட்டாயா மனுஷன் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். ராகவனுடைய ரோல் செம்ம கலக்கிட்டாப்லங்க ராகவன். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பண்ற சின்ன சின்ன கேரக்டரு, அந்த இந்திரன்ஸோட சேர்ந்த ஒரு 4 கேரக்டரு எல்லாருமே தெளிவா பண்ணியிருப்பாங்க. 2 சைல்டு ஆர்டிஸ்ட் வேற பண்ணியிருக்காங்க. அவங்களாம் பாத்தீங்கன்னா நம்மளை என்ன சொல்றது, ஒரு மாதிரியா நம்மளை ஒரு எமோஷனுக்குள்ள கொண்டு வந்துருவாங்க. அந்த மாதிரி ரொம்ப நல்ல எமோஷன் கனெக்ட் பண்ணி போயிடுச்சு. ஓகே, இந்த படத்துல என்னடா பிரச்சனை அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் பிரச்சனை 157 நிமிஷம் இந்த படத்தை வச்சது பெரிய பிரச்சனை. அதுக்கு அடுத்து என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏங்க எத்தனை காலம் தாங்க இந்த ஸ்லோன் பிரச்சனையவே காமிச்சுக்கிட்டே இருப்பீங்க? ஸ்லோன் பிரச்சனையை காமிச்சா எவனோ நெகட்டிவா பேச மாட்டான் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ரொம்ப மட்டமான ஒரு கதைங்க அந்த கதை. சாதாரண ரிவெஞ்ச் ஸ்டோரி. இதுக்கு எதுக்குங்க ஆர்யா ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப ஒரு ஸ்லோ பேர்ன் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ் பாத்தீங்கன்னா அந்த யாழ்ப்பாணத்துக்குள்ள சிங்கள ராணுவம் உள்ள தாக்குதுல்ல, அது பார்க்கும்போது ஓகே செம்ம கூஸ்பம்பா இருந்துச்சு. ஒரு வித்தியாசமான கோணத்துல ஒரு கதை சொல்ல போறாங்க அப்படின்னு நினைச்சு பார்த்தா, தமிழ்ல 100கணக்கான படங்கள் இந்த மாதிரி சிங்கள ராணுவத்தை பத்தியும்
தமிழர்கள் இலங்கையில பட்ட அவஸ்தையும் நிறைய படங்கள் காமிச்சதுனால நம்மளுக்கு ஏற்கனவே அந்த வழி இருக்குது. இதை விட பெரிய வழியை ஏதாவது சொன்னீங்கன்னா நாங்க வந்து ஏத்துக்கலாம். மொக்க கான்செப்ட், அங்கேருந்து வந்தீங்களே அந்த வழியோட போயிருந்தீங்களா போல. உள்ளூருக்குள்ள உள்ள லோக்கல் பாலிடிக்ஸை வந்து நீங்க சொல்றீங்க. அந்த லோக்கல் பாலிடிக்ஸும் பாத்தீங்கன்னா எதார்த்தமா நிறைய படம் பார்த்தாச்சு. சுப்பிரமணியபுரம் துரோகம் அந்த மாதிரி நிறைய படம் இருக்கு. அந்த படத்துடைய ரெஃபரன்ஸை வச்சு எடுத்த மாதிரி இருக்குது. என்ன பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க? ஒருவேளை மலையாளத்துல சொல்லப்படாத கதை நடிச்சு எடுத்தீங்களா? அப்பனா மலையாளம் மட்டும் பார்த்தா போதுமா? தமிழ்காரங்க யாரும் பார்க்க வேணாமா? எதுக்கு தமிழ்ல ரிலீஸ் பண்றீங்க டப்பிங் பண்ணி? அப்படிதாங்க இருந்துச்சு இந்த படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் என்ன பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சாவடி. செகண்ட் ஹாஃப் ஓரளவு எமோஷன் கனெக்ட் ஆகி போய் நிற்குது. மொத்தத்தில் வந்து இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா என்ன பொறுத்தவரை பிலோ ஆவரேஜ் படம் தான் சொல்ல முடியும். இந்த படத்துக்கு வந்து மியூசிக்கும் பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணல. ஆனா தெலுங்கு வெர்ஷன் பண்ண மாதிரி பயங்கரமான ஆக்ஷன் பிளாக் பண்ணதுனால சினிமாட்டோகிராஃபி நல்லாவே இருக்கு. ஏன்னா காட்டுக்குள்ளேயே நிறைய சீன் எடுத்ததுனால வந்து சினிமாட்டோகிராஃபி வந்து ரொம்ப பாக்குற மாதிரி இருக்கு. அதுதான் இந்த படத்துக்கு வந்து ஒரு பிளசண்டை கொடுத்துச்சு. அதுதான் நம்மளை வந்து உட்கார வச்சிச்சு. ரெஜினா கசன்ட்ரா பிரியாணிக்கே ஊறுகாய் மாதிரி தான். ஒரு வெள்ளை சோறு ஒயிட் ரைஸ்க்கு வந்து ஊறுகாய் வச்சா கூட நிறைய தடவை தொட்டுப்போம். பிரியாணிக்கு வந்து ஊறுகாயா வச்சிருக்காங்க. ரெஜினா கசன்ட்ரா எப்பயாவது ஒரு தடவை தான் தொடுற மாதிரி இருக்குது. அவங்க எதுக்கு இந்த படத்தை நடிச்சாங்க? மொத்தத்துல இந்த படம் என்ன பொறுத்தவரை பயங்கர டிசப்பாயிண்டட் தான் சொல்ல முடியும். இது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ தான் சொல்றேன். உங்களுக்கு ஒருவேளை பிடிச்சிருக்கலாம், பிடிக்காம போகலாம். இதுதாங்க இந்த படத்தோடைய விமர்சனம். இதை பார்த்து படத்துக்கு போறதும் போகாததும் உங்களுடைய கையிலே விட்டுறேன். இந்த படத்துக்கு என்னுடைய மார்க் பார்த்தீங்கன்னா 10க்கு 4.8 கொடுத்தேன். மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை பாய்.